தண்ணி ஃபுல்லாக இழுக்கட்டும். அப்புறம் பார்த்து. சரிம்மா. ஜெயஸ்ரீ இப்போ இப்போதான் வாங்கி போது ஆடு போனி பார்த்துக்கிறாங்க. வெறி குச்சி மட்டும் நாளும் தடலாம் எங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூஞ்செடி வாங்கி வந்தோம் இல்லையா, அதை வந்து நடணும். நான் வாங்கி வந்த உடனே நடலை, ஆடு கட்டி ஓட்டி போயிட்டு மேய்க்கிறதுக்கு. பூஞ்செடி தான் நடணுமே. எங்கே நடலாம்? கோழி சீக்காத இடமா பார்த்து, கோழி எப்படி சீக்கிரம் தான், அது நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். கோழி சீச்சா பரவாயில்ல, பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும். எங்கே நடலான்னு பார்த்து நல்லா செடி நடணும். அதுக்கு என்னென்ன போட்டு நடலான்னு பார்த்து அதுக்கு பிளான் பண்ணணும். நம்ம எருவு இருக்குதுல்ல, ஆட்டு எருவு, அது எடுத்து நைஸாக ஒன்று உடச்சி அதை அடியில் போட்டு நடப்பறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி நடப்பறேன். சரிம்மா. இன்னும் இடம்லாம் பார்த்துட்டிங்களா? ஆடு மாடு கோழி எதுவுமே வாய் வைக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம பாதுகாப்பாக நாம தான் பார்த்துக்கணும். அது வாய் வைக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம துணி கட்டியோ ஏதாவது மறுப்பு வச்சு நாம தான் பார்க்கணும். சரிம்மா. ஃபஸ்ட்டு ரோஜா செடி நட்டுடலாமா? வாங்க நல்லா. சரி. அது இதுக்கு உரம் கொஞ்சம் ஊற்றுறாங்க. இது வந்து ஒரு எருவு தான். இது இந்த எருவு அது கொஞ்சம் சேர்த்து நடலாம். 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. 5 ரூபா. சரிம்மா வாங்க செடி நடலாம். சரிம்மா வாங்க நடலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? இந்த ஆட்டு எருவு சாணி தான் வாங்கி வந்தம்மா. இது வந்து 1-2 புழுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் நசுக்கி விட்டா அப்படியே மாவா போடும். இது வந்து நடணுமே. அதனால் கல்லை வச்சு நசுக்கிறீங்க. நல்லா இந்த செடி துளுத்து வரணும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்க வேண்டியதான். சரிம்மா. இது கூட கொஞ்சம் மண் சேர்த்துக்கிறேன். எருவாக போட்டால் கூட நான் எரிச்சிடும், செடி எரிச்சிடும். ஆனால் மண்ணு கலந்துக்கிறேன். அடலுக்கும் மண்ணு சுட்டுக்கும் தண்ணி கரெக்டாக இருக்கும். எரு சேர்த்துக்கிறேன், மண் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. ஏய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? நல்லா இருக்காங்க. ஒரு மண்ணை கொட்டி 2த்தையும் ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், இப்படி கலந்து விட்டால் தான் நல்லாயிருக்கும். பக்கத்தில் எதுக்கு சாக்கு? நான் வந்து சாக்கல் தான் வைக்க போகிறேன். நல்லா மண்ணை கொட்டி அதில் கண்ணை வச்சு சேஃப்டியான இடத்துல வச்சு. நம்ம ஆட்டுக்குட்டில் சின்ன குட்டி இருக்குதா, எந்த நேரத்தில் அதை நம்ம பாதுகாப்பு பண்ண முடியாது. அது ஓடி துருத்துன்னு கடிக்க செய்யும். நம்ம ஆட்டுக்குட்டியும் ஒன்றும் பண்ண முடியாது, செடியும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாம் விட்டுட்டு தான் நின்று வேடிக்கை பார்ப்போம். அதனால் நம்ம இதை வச்சு அழகாக பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கலாம். சரியா? இதுதான் அள்ளி கொட்டி வச்சுக்கலாம். சரிம்மா. என்னம்மா பண்ணுறேன்? சட்டமே மடிச்சு விட்றோம். பெரிய சாக்கு தானே, காத்தோட்டமாக இருக்கணும். மடிச்சு விட்றோம். செடி நடுறது ரொம்ப சிம்பிளான வேலைன்னு பார்த்தா அதான்ப்பா கஷ்டமான வேலை எங்கே இருக்குதுல. நாங்களாம் சவு கன்று போவோம். நாங்கள் அப்பயும் ஒருத்தவங்க குழி நட்டு போவாங்க, ஒருத்தவங்க கண் நட்டு போவாங்க, எல்லா வேலை செய்வாங்க. தண்ணி மொண்டு ஒருத்தவங்க ஊற்றி போவாங்க. அப்போ தான் கண்ணு ரெகுலராக சவு கன்று தண்ணி வைப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து கன்று வச்சுக்கலாமா? அழகாக எடுத்துறா தண்ணிக்கு போறீங்களா? ஆமாம், அடி சாக்கு போட்டு போட்டுக்கலாம். தண்ணி கிண்ணி வரும்ல. அப்பா உங்கள் மூளையே ஒரு பிரில்லியன்ட் மூளை. தண்ணி ரொம்ப தேங்கினாலும் வேறு அழிவிடுமா, அதனால வச்சுக்கலாம். பாப்பா இதை கொஞ்சம் கொட்டிக்கலாம். வரமா? இதுன்னா வரனே தெரியலடாடே. ஒரு எருவு தாம்மா, மண்ணு தாங்க பாரு. மரத்தூளாக சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இதுக்கே போட்டுறாதீங்க, அந்த செடிக்கு வைங்க. இதுதான் நம்ம வீட்டில் துளுக்காது. அதுக்கு நான் பாதுகாப்பாக கண்டிப்பாக பார்த்துக்கோம் பாரு. அப்போ நான் தான் எதுவும் பாதுகாப்பாக பார்த்துக்க மாட்டேனா? கவரை பிரித்து வச்சிடறேம்மா. இப்போ பூ வாடவே இல்லை. வேறு இருக்குதா பாருங்க. இருக்கு, பிரித்து பார்க்க முடியுமா? அப்படி தான் பார்க்கணும். இது வந்து தண்ணி விட்டு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல அழகாக வச்சிட வேண்டியதான். சரிம்மா. இந்த பூ அப்படியே விட போகிறீங்களா இல்லை பெருசு தள்ள வைக்க போகிறீங்களா? இல்லை, எதுவும் அழகுக்கு. தண்ணி ஃபுல்லாக இழுக்கட்டும். பார்த்து. சரிம்மா. இப்போ ஒரு வழியாக வந்து ரோஸ் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த செடி நடலாமா? அம்மா அது மட்டும் சாக்கில் வச்சுட்டு இதுக்கு மட்டும் ஏன் பழம் தோன்றீங்க? இது வந்து ஆடு கடிக்காத அவ்வளோ. இது வந்து நான் மரப்பு கட்டிக்கிறேன். அது வந்து தனியாக இருக்கிற செடினா அது சேஃப்டியாக ஒரு இடம் வைக்க போகிறேன். அதாவது இது இப்படி வச்சு சரிம்மா, அது சாக்கில் வச்சு தரையிலே நோண்டி நட்டுக்கலாம். சரி சரி. அது நல்லா செடி வளர்ந்த பிறகு தான் அதை சாக்கை எடுத்துட்டு அழகாக பழம் நோண்டி அதுக்கு தேவையான அடியில் ஓர போட்டுட்டு அதை வைக்கணும். அப்போ அது ஒன்று வளரணும். மொத்தம் எத்தனை கன்று வாங்கினீங்க? நான் 6 கன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு வெள்ளை காக்கடம் செடி ஒன்று வாங்கணும். மொத்தம் 7 செடி வாங்கணுமா? எல்லாத்தையும் இங்கே ஒரே இடத்துல நட போகிறீங்களா? அப்படி சுற்றி நட்டுக்க வேண்டியதான். சுற்றி நட்டுட்டு புடவையால இல்லை வேறு எதனாச்சும் மரம் போட்டிக்கலாம். புடவை தான் கட்ட போகிறேன்.
செடி எங்கே நடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு பக்கத்தில் வந்து தான் செடி நடுறோம் தானம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வாழை கொலை வந்து 3 விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4 எனக்கு தெரிஞ்ச 3 தானே. அங்கே ஒன்று இருக்கும், அது ஒன்று இன்னொன்று வாழைப்பூ வைக்கிட்டு தான் தள்ளுது. நல்லா பாருமா, நீ பார்த்துருக்க மாட்டேன். நான் இது பார்க்கல. ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது போல். இது வந்து 2, இங்கே வந்து 3, இந்த ஒரு 4. இந்த கொலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கொலை தெளிச்சு. 2வது வந்து இது, 3வது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைக்கொலை தெளிச்சு. 4வது இப்போ தான் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த வாட்டி என்னன்னு தெரியலையே 4 கொலையும் ஒரே டைமில் வைக்குது. அது வந்து ஒரே சைஸ் கன்று, பக்கத்து கண்ணு சைடு கண்ணு இருக்குது பார்த்தியா, அதனால அதெல்லாம் ஒரு சைஸ் கன்று. அது அப்படியே ஒப்பா செட்டாக கிளம்பிச்சு அழகாக முன்ன பின்ன கொலை வைக்குது. அதான் வைக்கிறது. பரவாயில்ல, எல்லாம் ஒன்றா வைக்குதுங்க. ஒன்றா காய் நல்லா பேசினா ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டுறதுக்கு கொடுத்துருவாங்க. கம்மியாக தான் கொடுப்பாங்க ஊர் உலகம். ஆனால் நம்மளால கொடுக்க முடியாது. நான் வேணா கூட கொடுக்கலாம், நல்லா காய் திறமா இருந்துன்னா, இல்லைன்னா இல்லை. சனியா ஒரு வீட்டுக்கு ஒரு கொலை, நம்ம வீட்டுக்கு ஒரு கொலை, அப்படிதானம்மா. அப்படி தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு கட்டி போனாலே இந்த ஒரு இதுதான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்கு போகணும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு பொண்ணு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்படி தானம்மா. நம்ம நம்ம கொடுத்துக்கிறோம், ஒன்றும் கொடுக்கல. நம்மக்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கிடும். எல்லா அம்மாவும் வந்து அந்த மாதிரி தான்ம்மா. எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் விளைஞ்சாலோ இல்லை நம்ம விதைச்சாலும் பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டா பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க தானம்மா. அதுவும் நம்ம வீட்டில் கட்டி மாட்டேன், நம்ம பொண்ணு தானே, நம்ம கொடுத்தா ஆகணும், அதுதான் கொடுப்பாங்க. அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்து 3 குழி வந்து நோண்டிட்டாங்க. குழி நோண்டத்தில் என்னடா கஷ்டம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த சைடில் நாங்கள் வந்து தண்ணி விடுற பழக்கத்தையே மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து தரை வந்து ரொம்ப வந்து காஞ்சி போயிடுச்சு. அதனால் மேலே இருக்கிற தரை வந்து ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குது. அதனால தான் வந்து நோண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தானம்மா. தண்ணி என்ன வேலை தண்ணி விடுறதுக்கு, எதனா செடி வச்சா கூட தண்ணி விடலாம். மற்ற டைம்லாம் தண்ணி விடாததுனால தரை பூமி காஞ்சி போயிருக்குது. இதுக்கப்புறம் செடி தான் வைக்கிறோம்ல, இதுக்கப்புறம் தினைக்கு தண்ணி விடலாம். ஏன்னா இது வந்து அம்மா ஆசைப்பட்டு வாங்கின கன்று. ஆனால் ரோஸ் செடி தான் நான் என்ன பாடுபடுத்த போகிறேன்னு தெரியல. அதுவும் பாதுகாப்பாக வச்சு காட்டுறேன். என்னம்மா வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு போல. வெயில் வேறு ஏறி போச்சு, எல்லாம் வேர்த்து போட்டு கை வேற ஏறிது பயங்கரமாக. காய்ச்சி போன தரையாக இடிக்கும். அழகாக நான் நல்லா பழம் நோண்டிட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு போட வேண்டியதை போட்டு செடியை நடுற வேலை தான். சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா மொத்தம் எத்தனை குழி வெட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 3, லாஸ்ட்டில் 3, நடுவில் 1ன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 குழி வெட்டிக்கிறீங்க தானேம்மா. இப்போ வந்து இது ஆட்டு எரு கொஞ்சம் போட்டுக்கிறோமா எல்லாத்துக்குமேவா. ரோஸ் செடிக்கு போட்டு மீந்ததை எல்லா செடிக்கும் போட்டுக்கிறீங்களா. ஊற்றின தண்ணியாக நான் இழுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக இழுத்துக்குச்சு. அதான் நான் அடியில் பற்ற போட்டு ரோல்ஸ் போட்டுச்சுல, அது அழகாக இழுத்துக்குச்சு. எரு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மரத்து ஏறு வாங்கி அங்கே கடையில் வேணுமே ஜாஸ்தி இப்போதான் வாங்கின போது ஆடு போனி பார்த்துக்கிறாங்க. வெறி குச்சி மட்டும் தான் தடலாம் எங்கடா துளுக்கலாம். இதெல்லாம் துளுக்குமா கடிச்சாலும் வாங்க வைக்கலாம். அதனால தான் பார்த்து இது இந்த செடியெல்லாம் நிறைய வாங்கி வந்துக்கிறீங்க. மொத்தம் வந்து அது ஆறுக்குன்னு இன்னும் வெள்ளை காட்டின செடி தான் கஷ்டக்குது போல. இதுதான் வேர் நிறையா இருக்குதுப்பா. ரோஸ் செடியில் வந்து வேர் இருந்ததே தெரியல, இதுல நிறையா இருக்குது. ஆனால் இது துளுத்துக்கும் வைக்கலாம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றினா செடி வளர்ந்துடும். ஆமாம், சுற்றி அழகுப்படுத்திக்கிறீங்களா. தண்ணி ஊற்றினா நிற்கிற மாதிரி அழகு பாத்தி கட்டிக்கிறீங்களா. அம்மா எல்லா செடியும் நட்டுக்கலாமா. இது ஒரு நட்டுதான். இதெல்லாம் நிறைய வேர் இருக்குதுமா. இதெல்லாம் வேர் நல்லா துளுத்துக்குது. வேருக்கு பஞ்சம் இல்லை. கவர் பிடிக்க தான் கஷ்டமாக இருக்குது. கவர் விட்டே வெளில வந்துக்குது வேர். ஹோட்டலில் கட்டி கொடுக்குற சாணா கவர், இந்த கவரும் பேர் ரொம்ப தான் கஷ்டமாக இருக்குது. அம்மா ஒரு செடி வச்சுட்டு தண்ணி அம்மா இப்படி ஊற்றுறீங்க, பயமாக நீங்கள் தண்ணி ஊற்றுறத பார்த்தா வேறு எல்லாம் தெரிஞ்சு. பூமியில் தான் நட்டுக்கிறேன். பூமியில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் நல்லா ஈட்டுக்கும்.
கவரில் நீ சொன்ன கவரில் வச்சு நட்டா தான் தண்ணி ஊற்றுறது தங்கும் சொல்லுவாங்க. இது பூமி நேரத்து சுற்றில் இருக்கிற ஈரம் பூரா இழுத்துக்கும், அப்புறம் ஈரம் இருக்கும். இதில் பயப்படுத்தும். ஒரு வழியாக செடி நட்டு முடிச்சாச்சு. அம்மா ஒரு வழியாக செடி நட்டு மரப்பும் கட்டிட்டீங்க. ஆமாம், இது வந்து ஆடு போகிறதுக்கு தான் அந்த மாதிரி கோழி வரும். கோழி வந்தால் கூட நம்ம அது பார்த்துக்கலாம். ஆனால் ஆடு கட்சி தான் பார்த்துக்க முடியாது. அதனால் ஆட்டுக்கோசம் தான் கட்டிக்கிறோம். கோழி வந்து தெத்தி விட்டுக்கலாம். சரிம்மா. இப்படி போய் தண்ணி ஊற்றி வேண்டியதான் நம்ம. நம்மளுக்கும் உள்ள வழி இருக்குது. ஒரு வழியாக வந்து நான் பூஞ்செடிக்கு நட்டு முடிச்சிட்டேன். அது வந்து நல்லா துளுத்து வந்த பிறகு பூ பொத்த பிறகு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது, நான் எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு பார்க்கலாம். ஆனால் நான் பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்ற நம்பிக்கை தான் வச்சு நட்டுக்கிறேன் நான். ஆனால் இந்த ஐட்டம் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு சேதாராவது நான் பார்த்து பூ எரிக்கும் போது உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஸ் காக்கட்டான் செடி உங்கள் வீட்லேயும் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மண்ணுக்கு வளருமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு பொண்ணு சாரியாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.